எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்வதிலே எந்த பெருமையும் இல்லை. அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது. வெறும் மொழி பற்றி எனக்கு கிடையாது. வெறும் இன உணர்வு, இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான். அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. நான் என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பார்க்கிறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதில் கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு? என்ன பேரு? அப்பாவுக்கு ராமசாமின்னு இருந்ததை எங்க அண்ணன் மாத்தி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி, அந்த பேர் என்ன பேரு? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தாரு. அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்ப அதையும் எதுக்குறது தானே பொருள். அந்த பேரையே மாத்திக்கல. ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாருன்னு பேசிட்டு அலையிறிய. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை ஏற்கிறாருல்ல. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்னே தெரியல பத்தியில உங்களுக்கு. இத்தனை ஆண்டுகள் அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன். திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களேன். திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. இது தலையாட்டி கால்டுவெல்லே சொல்றாரு, நான் மனுஸ்மிருதியில இருந்துதான் அந்த சொல்லையே எடுத்தேன். எனக்கு என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? வரலாறு படிக்கிறது எப்படின்னா, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ள. என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா? அவன் சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. குடவோல முறை, இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறையை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது.